ஹார்ஸ் ஷெட்டு, இந்த பக்கம் ஆட்டு பண்ணை, ரெண்டும் பார்த்தாச்சு. இந்த சராய் ஐலாண்டில் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு லேக்கு. அது ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு 2021 ஜனவரியில். அது எதனாலன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து தலையை பிச்சுக்கிட்டாங்க. அந்த மாற்றம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த லேக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். எதனால் இந்த பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கும்போது பொல்யூஷனால தான் இது வந்து பிங்க் கலராக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சயின்டிஸ்ட் வந்து இதுக்கு 2 தியரி சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த லேக்கோட உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு வகையான சிவப்பு பாசி வந்து இந்த உப்புத்தன்மையால் வந்து வளருது, அதனாலேயும் இந்த லேக் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்புத்தன்மை பார்த்திங்கன்னா சீ வாட்டர் அளவை விட இது அதிகமாக இருக்குது இந்த லேக்கில். நார்மலாக சீ வாட்டர் லெவலில் பார்த்திங்கன்னா 38 to 40 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஆனால் இந்த லேக்கோட சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணும்போது 208 அந்த ரேஞ்சில் வந்து இதோட உப்புத்தன்மை இருந்திருக்கு. இந்த சிவப்பு பாசி பார்த்திங்கன்னா இந்த உப்புத்தன்மையால் வந்து க்ரோ ஆகி இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்ஸாக்டாக இந்த வகையான பாசி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபைன் பண்ண முடியல. ஏன்னா 4000 வகையான இந்த ஸ்பீசஸ் இருக்குது இந்த பாசி வகையில். அதனால் எக்ஸாக்டாக எதுன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து லெபார்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான ரெட் ஆல்கே அப்படிங்கிறாங்க. சிவப்பு பாசி சொல்கிறோம்ல, அது பார்த்திங்கன்னா ப்ளூம் ஆஃப் ஆல்கே. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உப்போட டச் பண்ணி பார்த்தா நம்ம உப்பு உடச்சா எப்படி அந்த ஃபீல் ஆகுமோ அதே ஒரு ஃபீலில் தான் இருக்குது இந்த இடமே. அதனால் இந்த சிவப்பு பாசி பார்த்திங்கன்னா ஒரு வகையான அந்த பாசியோட பூ தான் வந்துட்டு அந்த மாதிரி கலர் சேஞ்சுக்கு வந்து காரணமாக இருக்குது. இந்த கோஸ்டல் லைனை ஒட்டி அந்த லேக் இருக்கிறதுனால வந்து நியர்பையாக வந்து இந்த லேக் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் அந்த உப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு இந்த லேக்கோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்துருக்கான். அது சோசியல் மீடியாவில் போட்ட உடனே இங்கே இருக்கிற யூஏ ரெசிடென்ட்ஸும் சரி மற்ற லோக்கல்ஸும் சரி வந்து எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க. பரபரப்பாக இருக்குது அந்த இடமே வந்துட்டு இந்த லேக் வந்து வைரலான ஒன்று சோசியல் மீடியாவில். இந்த பாசியோட பூ பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸில் தான் மோஸ்ட்லி மெக்னீசியத்தோட அளவு அதிகமாக இருக்கிறப்ப இது ஃபார்ம் ஆகும். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதோட சால்ட் வாட்டர் பெட்டு பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன் வந்து இங்கே அதிகமாக நடக்குது. முக்கியமாக அந்த லோ அண்ட் ஹை டைடு இருக்கிற இடத்துல இது நடக்கும். அதை வந்து சப்காஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த சப்காஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோஸ்டல் ஏரியாஸில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பீச் இருக்கிற இடத்துல இது மாதிரி நடக்கும். அந்த சிவப்பு பாசியோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கும் இருக்காது. அது ஜஸ்ட்டு அந்த வாட்டரை அந்த சால்ட் வாட்டரால் வந்து உருவாகிற அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அது சீக்கிரமாகவே இறந்துடும். இந்த மாதிரி காரணத்தினால தான் இந்த லேக்கை வந்து பிங்க் கலராக நம்மளுக்கு தெரியுது. இது வந்து பொல்யூஷனாலேயோ மற்ற வந்து ஆக்டிவிட்டீஸ்னாலேயோ வந்து இது லேக் இந்த கலர் மாறல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இயற்கை அதிசயம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கணும். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 50 மீட்டர் லென்த்து, 20 மீட்டர் வந்து வித்து இருக்குது இந்த லேக்கோட லென்த் அண்டு வித்து. இது ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து ஃபைன் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. இதோட இமேஜ் பார்த்திங்கன்னா ட்ரோன் இமேஜஸ் தான் வந்து அவர் பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து மக்கள் அதிகமாக வந்து பார்த்துருக்காங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா சால்ட்டு உப்பு படிவத்தால் தான் வந்து இது அதிகம் இந்த லேக்கோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஆக மொத்தத்தில் இது ஒரு ராசல் கைமாவோட ஒரு மெயின் அட்ராக்ஷன் தான் பிங்க் லேக். பொலிவியாலேயும் இதே மாதிரி ஒரு சால்ட் ஃப்ளாட் இருக்குது. நிறைய விளாகர்ஸ் வந்து அதை
கொண்டு வந்திருக்காங்க, வெளியே அவங்க சேனல்ஸில் போட்டிருக்காங்க. பட் ராசல் கைமாவில் இருக்கிற ஒரு மெயின் இயற்கை அதிசயம்னா இந்த பிங்க் லேக்கு தான். உப்புத்தன்மை தான் இதுக்கு காரணம். இந்த சராய் ஐலாண்டில் வந்து இது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த சராய் ஐலாண்டில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று இந்த ஹார்ஸ் ரைடு, ஈவினிங் டைம் வந்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு உண்டு. அப்புறம் இந்த பிங்க் லேக், இதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷன், டூரிஸ்ட் அட்ராக்ஷன். பட்டு நம்ம நடக்கும்போதே அதோட நம்ம ஃபீல் பண்ண முடியும். உப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் நமக்கு சவுண்டே கிடைக்கும். அந்த மாதிரி தான் அது உப்பு படிமம் தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலுமே அந்த வாட்டர் தெரியும். அதுக்கு கீழே பிங்க் கலராக அந்த உப்பு படிமம் இருக்கும். ஓகே, இதுதான் டோட்டல் வியூ ஆஃப் லேக். அந்த பக்கம் அரேபியன் கல்ஃபு, இந்த ஒட்டி அந்த லேக் இருக்குது.